தொடர்ந்து ஹெல்மெட் போட்டுட்டு வர்றதுக்காக பெட்ரோல் டோக்கன் கொடுத்தாங்க. டோக்கன் மட்டும் இல்லாம சினிமா பார்க்கறதுக்காக விடாமுயற்சி படம் பார்க்கறதுக்கான டிக்கெட்டும் கொடுத்தாங்க. எல்லாருமே தொடர்ந்து ஹெல்மெட் போடுங்க. அதனாலதான் இது கிடைச்சிச்சு. எதுக்காக அந்த பட டிக்கெட் கொடுத்தாங்கன்னா, அதுல அஜித் வந்து எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி ஹெல்மெட் போட்டு வருவாரு. அதுக்காக அதை பார்த்து நம்மளும் அதையே ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த இருக்கு, அதோட டிக்கெட் இங்க இருக்கு. எல்லாருமே ஹெல்மெட் போடுங்க. வீட்டில் யாரை அழைச்சிட்டு போனாலும் 2 பேரா போனாலுமே ஹெல்மெட் போட்டு போங்க, சேஃபா இருங்க. அதுக்காக வேண்டி இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஃபேமிலிக்கே கொடுத்துருக்காங்க சார் டிக்கெட்டு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார், சந்தோஷமா இருக்கு. ஃபேமிலியா போறதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி இருக்கு சார். சார் வந்து அஜித் சாரோட ஃபிலிம்காக இந்த டிக்கெட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அஜித் சார் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால எங்களுக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட் கிடச்சிருக்கு. ரெகுலராக எல்லாருமே ஹெல்மெட் போடுங்க, லேடிஸ் ஆர் ஜென்ட்ஸ், குழந்தைங்க எல்லாருமே உட்பட 3 மெம்பர்ஸ் பார்க்குற மாதிரி சார் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். என்ன படத்துக்கு என்ன இது விடாமுயற்சின்னு சொல்லி அஜித் ஃபிலிம்காக சார் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க சார். என்ன பண்ணியிருக்காங்க சார்? பெட்ரோல். ஆமாம் சார், 1 லிட்டர் பெட்ரோல் அவங்க இலவசமாக கொடுத்துருக்குறாங்க. இது போக ஒரு சாக்லேட் கொடுத்துருக்காங்க. வழக்கமாக எல்லாருக்குமே இதை அவங்க ரெகுலராக பண்ணிட்டு வராங்க. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இன்னைக்கு சர்ப்ரைஸா என்ன பண்ணிருக்காங்க சார்? நீங்க சர்ப்ரைஸா என்ன பண்ணிருக்காங்க? வழக்கமா சொல்ல நீங்க என்ன பண்ணிருக்காங்க? இன்னைக்கு என்னென்ன டிக்கெட்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப புதுசு. நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறேன். ரெகுலராக பெட்ரோல் ஸ்வீட்டு இந்த மாதிரி கொடுத்ததெல்லாம் வாங்கியிருக்கேன். இது வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் இது அவேர்னஸாக வெளியில் சொல்லலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு, வயசானவங்க எல்லாருக்குமே சொல்லி கொடுக்கலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்களும் வந்து கிஃப்டை வாங்கணும் போகணும்னு இருக்கக்கூடாது. சாருக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலான்னு நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம்.